பாரத மாதா தேசபக்தி குடும்பகத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்கும் பொருட்டு அரசிற்கு சில வழிகாட்டு முறைகளை காணொளி வாயிலாக கூறியிருக்கிறார். அதனை இந்த செய்தி குறிப்பில் நாம் காண்போம். அரசாங்கத்தின் சமூக கடமை என்ற தலைப்பில் மொத்தம் 6 கடமைகளை நாம் அரசாங்கத்துக்கு முறையாக வைக்கிறோம். அது நம்ம ஏற்கனவே அனைவருக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் கொடுக்கணும்ன்றது ஒன்று சொன்னோம். இன்னைக்கு நாம் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குறது எப்படி என்றது, அதில் அரசாங்கம் எந்த மாதிரி ஒரு ரிஃபர்மேஷன் கொண்டு வரணும், அது மூலிமா அனைவருக்கும் எப்படி நாம் வேலைவாய்ப்பு உருவாக்கணும்ன்றதை பற்றி. ஏன்னா இன்றைக்கு உழைப்பாத தினம்ன்றதுனால இன்னைக்கு எல்லாரும் உழைக்கக்கூடிய மக்களுக்கு சரியான வாய்ப்பை கொடுத்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி அது மூலிமா நம்ம நாட்டை வல்லரசு ஆக்கிறதுக்கு நாம் எல்லாரும் முயற்சி பண்ணணும்ன்றது இதோட செயல்பாடு. சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இந்தியாவில் 147 கோடி மக்களில் இளைஞர்கள் கிட்டத்தட்ட 40% மக்கள் கிட்டத்தட்ட ஆறாங்க. 35-40 வயசு வரல. இல்லை, நிறைய பேருக்கு ஒரு சரியான வேலைவாய்ப்பு கிடைக்காம அவங்க அவங்களோட பொருளாதார வளர்ச்சி மேலோங்கி இல்லாமல் போகிறது. ரெண்டாவது அவங்களுக்கு விருப்பமுள்ள துறையில் அவங்களுக்கு வேலை கிடைக்காம ஒரு அதிருப்தியான வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கா. இது அவங்களுடைய மனநிலையும் சரி உடல்நிலையும் பாதிக்க ஏற்படுத்த ஒன்று இல்லாமல் குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலையும் ஏற்படுறது. இதுக்கு நாம் ஒவ்வொரு மக்களுக்குள்ள இருக்கிற அவங்களோட திறமைக்கு ஏற்ற வேலைவாய்ப்பு உருவாக்குறது மூலியமா அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் அவங்களோட அமைதி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உருவாகும். இந்த முறையில் அரசாங்கத்துக்கு நாம் வைக்கிற கோரிக்கை என்னென்றால், எப்படி நம்ம வேலைவாய்ப்பு உருவாக்கணும்ன்றதை பற்றி. அதுக்கு முதல்ல தேவை என்னன்னா, அனைவருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் காலேஜ் எல்லாம் முடிச்சிடுறாங்க, டிகிரி முடிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வேலைக்கான தகுதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வேலைக்கான தகுதி இல்லாத காரணத்தாலே வேலை கிடைக்காம இருக்கு. காரணம் என்னன்னா, வேலைக்கேற்ற கல்வி இல்லாமல் இருக்கு. ஒரு அகாடமிக் எஜுகேஷன் பிஏ பிஎஸ்சி அப்படி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போனோம் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி திறமை, எந்த மாதிரி நிறுவனங்களுக்கு தேவையான அவங்களோட தேவைக்கு ஏற்ற கல்வி அவங்க இல்லாத போது அவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுறது. எவ்வளோ பேர் டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு, அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடையாது. ஏன்னா படிப்பு இப்போ பிஏ படிக்கிறான், பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவனுக்கு என்ன வேலை தர முடியும், ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவனுக்கு எந்த மாதிரி தர. ஸோ அவங்க மேலே படிக்க ஃபில் பண்ணுறதா லெக்சர் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கு அவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னா அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு அதுக்கு வேலைக்கேற்ற கல்வி கொடுக்கணும். அது எப்படின்னா, அவங்க டிகிரி முடிச்சிடுறாங்க, முடிச்சுட்டு முதல்ல அரசாங்க வேலைக்கு என்ன மாதிரி வாய்ப்பு நம்ம உருவாக்க முடியும்ன்றது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சி லெவலில் ஒரு ஜாப் ஓரியன்டட் ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கணும். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பேங்க்கு, ரயில்வேஸு, அப்புறம் மிலிட்ரி, டிஃபென்ஸ், ஏர்ஃபோர்ஸ், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் பேங்க்ஸில் எல்லாத்துக்குமே. ஆனால் இவங்க தேர்வு வைப்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதில் எந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்ன்றது எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுன்னா அது ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஜாபுக்கு போனோம் அப்படின்னா அது ப்ராப்பர் கோச்சிங் வேணும். இந்த ப்ராப்பர் கோச்சிங்க்கு இன்னைக்கு ஏழை நடுத்தர வர்க்க மக்களுக்கு அந்த பணம் கொடுத்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸும் ரொம்ப கம்மி. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டு இந்த ஒரு ஜாப் ட்ரைனிங் சென்டரில் இலவசமாக யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஏஎஸ் இதுக்கு எல்லாத்தையுமே கோச்சிங் சென்டர் ஃப்ரீ கோச்சிங் தரணும். அதே மாதிரி ரயில்வே சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், பேங்கிங் சர்வீஸ் கமிஷன், அப்புறம் இந்தியன் மிலிட்ரி அகாடமி, அப்புறம் ஏர்போர்ட் எல்லாத்துக்குமே அவங்க வைக்கிற எக்ஸாமினேஷன் ஃப்ரீ கோச்சிங் கொடுத்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்களுக்கு அது வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு
இதே மாதிரி இன்டர்வியூ டெக்னிக்ஸு, குரூப் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் கூட வச்சு அவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இதெல்லாம் அந்த கோச்சிங் சென்டர் மூலியமாக கொடுத்து அவங்க வேலைக்கு வாய்ப்பு உருவாக்கி அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கணும். ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்காது. இன்றைக்கி 90% 90% மக்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரியில் தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஏ பிகாம் படித்தவனுக்கு பிஎஸ்சி படித்தவனுக்கு எந்த வேலை கேட்டால் அவங்களுக்கு அந்தந்த ப்ரைவேட் செக்டருக்கு தேவையான எந்த மாதிரி வேலைக்கு தேவையோ அந்த வேலைக்கான கல்வியை நம்ம வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த ஜாப் ட்ரைனிங் சென்டரில் அவனுக்கு கல்வி தரணும். லைக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பேஸ்டு, C+ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கோர்சஸ்ஸு, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ் கோர்சஸ்ஸு, GST, டேலி அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கு தேவையான வேலைக்கு தேவையான ஆளுங்களை அது HR டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுத்து அவங்க எம்ப்ளாயபிள் செட்டப் மாற்றி அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு அரசாங்கம் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். அடுத்தது வேலைவாய்ப்புக்கு நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் துவங்கணும். அது என்னன்னா ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் அங்கே வந்து படித்த மக்கள் படிக்காத மக்கள் யாராவது படித்த மக்கள் அவங்க ஆன்லைன்லேயே அவங்களுடைய மொபைல்லேருந்து அவங்க வந்து அவங்களோட ரெஸ்யூம் போஸ்ட் பண்ணிக்கலாம். படிக்காத 10th படிச்சா அந்த மாதிரி பசங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் ஆஃபீஸில் நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் செல்லு தனியாக இருக்கும். அது அவங்களுடைய ரெஸ்யூமை எழுதி கொடுத்தா அப்படின்னா இதை வந்து அங்கே அவங்க நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டலில் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறுவனங்கள் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே வந்து அவங்க தேவையான வேலைக்கு தேவையானதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா கொடுத்து அவங்க தேவையான வேலைக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்க மக்களை வந்து எப்படி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி சின்ன லெவல் மக்கள்லாம் லாங் டிஸ்டன்ஸ் போக முடியாது அதே இடத்துல. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது, அங்கே டெய்லர் வேணும், பிளம்பர் வேணும், எலக்ட்ரீஷியன் வேணும், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க பிளேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு திறமை இருக்கிற பசங்களுக்கு அதே கிராமங்கள்லேயே அது சுற்றி இருக்கிற மக்கள் இடத்துல வேலைவாய்ப்பு உருவாக்கிறதுக்கு நம்ம இதே நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக உருவாக்க முடியும். இதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படித்தவங்களுக்கு போர்ட்டலில் போஸ்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா இந்தியாவில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் அந்த போஸ்டலில் போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு படிக்க ஏற்ற மாதிரி வேலைக்கு யார் தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல வேலைக்கு கிடையாது வாய்ப்பு உருவாகும். ஸோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கணும் சரி, அவன் படிப்புக்கு வேலை அவனுக்கு டெல்லியிலோ பாம்பேல கல்கட்டா அவன் ஊர்லேருந்தே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்குறதுக்கு இந்த நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக நம்ம உருவாக்கி அனைவருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. அடுத்தது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து டெக்னிக்கல் லைனில் படிச்சிருப்பாங்க, எலக்ட்ரிக்கலில், அப்புறம் CNC இந்த மாதிரி வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, டிப்ளமா படிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன டைனி செக்டார், மைக்ரோ செக்டார், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இதை லேத்து வச்சுட்டு அவங்க வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டைனி செக்டார் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கவர்மெண்ட் மூலிமா பேங்க் மூலிமா அவங்க லோன் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு சொந்தமாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து அதுக்கு ஒரு மென்டரை ஏற்பாடு பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி எப்படி நடத்தணும், சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணுன்றதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்டர்பிரினர் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் சென்டர் மூலிமா அவங்களுக்கு வந்து சுய வேலைவாய்ப்பை உருவாக்கி நம்ம தயாரிக்கணும். ஸோ அது மூலிமா அதே மாதிரி இப்போ பிளம்பர், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஆப்பில் மக்கள் அனைவரும் அவங்க தேவையான இப்போ எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர் யார் வேணாலும் சரி அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ண இலவசமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மூலிமா வந்து சுய வேலைவாய்ப்பு பண்ணுறவங்களுக்கு கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், AC மெக்கானிக் இவங்க எல்லாருக்குமே வந்து மக்கள் அவங்க தேவையான வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் அதில் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் பிளேஸ் பண்ண அப்படின்னா அவங்க அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் சுய வேலைவாய்ப்பு ஏற்படுத்த முடியும். இது சுயதொழில் ஒன்று, சுய வேலைவாய்ப்பு ஒன்று. இது ரெண்டுத்தையும் கவர்மெண்ட் உருவாக்குறதுக்கு இது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் எடுத்துக்கணும். மூணாவது வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லைக் கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, பேட்மிண்டன், டென்னிஸு இந்த மாதிரி துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் லெவல்லையே அந்த மாதிரி திறமை இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு அங்கே தனியாக கோச்சிங் கொடுக்குறோம். அவங்கள இங்கே ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ளே பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நடத்தி அவங்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு இது மூலிமா உருவாக்கணும்.
35 வயசு வரைக்கும் இந்த மாதிரி விளையாட்டு விளையாடலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஏதாவது கம்பெனியில் அவங்களுக்கு ஜாப் உருவாக்கி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அதுக்கு அடுத்த பீரியடில் அவங்க செயல்படுறதுக்கு அவங்க வாழ்க்கைதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். கேம்ஸ் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாவ்லின் த்ரோ, ஸ்விம்மிங்கு எல்லா ஏரியாலையுமே அது மூலிமா ஒலிம்பிக்ஸ்க்கு தயார்படுத்துறதுக்கு இங்கே வாய்ப்புகள் ஆகும். அடுத்தது வந்து மியூசிக், டான்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் டெவலப்மெண்ட் சென்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட், கர்நாடிகா, வெஸ்டர்ன் எதுலேயும் சரி, அதே மாதிரி டான்ஸில் டான்ஸ் பரதநாட்டியமோ அல்லது வெஸ்டர்ன் டான்ஸ் இருந்தாலும் சரி, அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் செக்டர் எடுத்திங்கன்னா ஆக்டிங் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், கோரியோகிராஃபி ஆகட்டும், ஸ்டண்ட் ஆகட்டும், எந்த எடிட்டிங் ஆகட்டும், எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுத்து அந்த துறையில் அவங்க செயல்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தனியாக ஒரு கவர்மெண்ட் செக்டர் அண்டர்டேக்கிங் ஒன்று உருவாக்கி, இப்போ லிமிடெட் கம்பெனியாட்ட உருவாக்கி அது மூலிமா வந்து வெப் சீரீஸு, அப்புறம் வந்து மூவிஸ், சோஷியல் ஓரியன்ட் மூவிஸ் எடுத்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்து, அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆன்மீக கருத்தோ அல்லது அவங்க தேசப்பற்று கருத்து தெரிவிக்கிற மாதிரி மக்களுக்குள்ள நல்ல ஒரு உணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு மூவிஸ், வெப் சீரிஸ் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் முயற்சி எடுத்து அது மூலிமா இந்த ஆக்டிங், கோரியோகிராஃபி எடுத்து அவங்க பயிற்சி கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டணும். அடுத்தது ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நான் அர்த்தம்னா, ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் தவிர நிறைய லேப் டெக்னீஷியன்ஸ், எக்ஸ்ரேல இருந்து நிறைய லேப் டெக்னீஷியன்ஸ், நர்சஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில், குலினரி குக்கிங் ஏரியாஸ்லேருந்து எல்லா ஏரியாஸுமே வந்து மக்களுக்கு அந்த ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கும் அந்த துறையில் வந்து ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் அவங்க வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் முயற்சி எடுக்கணும். எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் அது மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூரல் என்டர்பிரினர் டெவலப்மெண்ட்டு. இப்போ வந்து கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களில் வந்து விவசாயம், அப்புறம் ஹார்டிகல்ச்சர், ஃப்ளவர்ஸ் இந்த ஏரியாஸில், அப்புறம் செரிகல்ச்சர், இந்த பூச்சி, அந்த மாதிரி பவுல்ட்ரி, தரீஸு, இது மாடு, ஆடு, பன்றி, இந்த மாதிரி திங்களில் பவுல்ட்ரி ஃபார்மிங் எல்லாம் டெவலப் பண்ணி அது மூலிமா அவங்க வேலை வாய்ப்பு உருவாக்குறது. ஃபிஷரி அந்த பக்கம் ஏரியாவில். ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து கவர்மெண்ட் லேண்டை லீஸை கொடுத்து அதில் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் ப்ராஜெக்ட் போட்டு அதை பேங்க் மூலிமா அவங்க லோன் ஏற்பாடு பண்ணி அவங்க சுயமாக இந்த ஏரியாஸில் அவங்க வந்து அவங்களே சொந்தமாக தொழில் துவங்கி அதை வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டணும் கவர்மெண்ட். இது வந்து கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். போல்ட்ரி, டெய்ரி, செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரி எல்லா ஏரியாலையுமே மக்களுக்கு கிராமத்தில் மக்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு உருவாக்கும். அடுத்தது பெக்கர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எங்கே பார்த்தாலும் வந்து பிச்சைக்காரங்க இருக்காங்க. வயசானவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஷெல்டர் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துடணும். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் வேலை இருக்க, அவங்க வந்து பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறது வேலை, அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்கள தங்கிறதுக்கு வசதி, அப்புறம் வந்து அவங்கள வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அந்த கேரண்டியா 100 நாள் வேலை திட்டம் அந்த மாதிரில அவங்களுக்கு பயன்படுத்தி அதை என்ஜிஓஸில் அவங்க பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டிட்டு அவங்க வந்து அந்த பிச்சைக்கார பண்ணுற அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து பிச்சைடுக்கிறது இதே நம்ம நாட்டில் இருக்கக்கூடாத மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி அனைத்து துறையிலையுமே நம்ம வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி மக்களுக்கு எஸ்பெஷலி இளைஞருக்கு அவங்களுக்கு திறமைக்கு ஏற்ற அவங்க எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த துறையில் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி அது மூலிமா அவங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து அது மூலிமா வந்து நம்ம நாட்டின் பொருளாதார வளர்த்து ஒரு நாட்டை வல்லரசு ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இது மூலிமா அனைவருக்கும் இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க வந்து வேலையில்லா திண்டாட்டம் நம்ம வந்து எப்போ அகற்றுறோமோ அவங்களுடைய அவங்க தவறான பாதையில் ஒரு சேஞ்ச் நாஜிலேருந்து ஒரு நாட்டுக்கு விருத்தமான செயல்பாடுகளில் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக போகாமல் அவங்க தடுத்து அவங்க நல்ல குடிமகனாக வாழ்ந்து நம்ம நாட்டில் அமைதியும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி நம்ம நாட்டை சுபிக்ஷமான ஒரு வளர்ந்த நாட்டாக்கிறதுக்காக வாய்ப்பு ஆகும். இது செயல்படுத்துறது நாம் அனைவரும் சேர்ந்து நம்மளுடைய குரல் வந்து அரசாங்கத்துக்கு எழுப்பணும். இதில் மக்கள் அனைவரும் எதிர்கட்சி, அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள், ப்ரெஸ் எல்லாருமே நம்ம சேர்ந்து இது நம்மளுடைய குரல் கவர்மெண்ட்டுக்கு எழுப்பி இந்த செயல்பாட்டை கொண்டு வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கி
அனைவருக்கும் வாழ்க்கை வேலை என்ற சூழ்நிலையை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு நாம் எல்லாம் முயற்சி எடுத்து நம் நாட்டை வல்லரசாக்குவோம் என்று நாம் எல்லாம் உறுதிமொழி எடுப்போம். ஜெய்ஹிந்த்.